விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில இருந்து தான் விலக போறதா கமல்ஹாசன் பதிவு வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில அவங்களுக்கு பதிலாக இனி 8வது சீசனை யார் தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அதே நேரத்தில் கமல்ஹாசன் திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு சிலர் விமர்சித்து வந்தாலும் ஒரு சிலர் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. ஆனால் நாட்கள் போக போக கமல்ஹாசன் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அளவுக்கு அதிகமாக வந்துச்சு. போட்டியாளர்களும் PR உதவியோடு வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வந்துச்சு. அதே நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கமல்ஹாசனை சர்வசாதாரணமாக பலரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வெளிப்பாடோ என்னவோ இந்த முறை பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியோட 8வது சீசனை தான் தொகுத்து வழங்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் ஒரு அறிக்கை ஒன்று வெற்றிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனத்த இதயத்தோட பிக் பாஸ்ல இருந்து தற்காலிகமாக விலகிறேன். சினிமாவில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் காரணமாக வரப்போற பிக் பாஸ் சீசன்ல இருந்து விலகிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா உங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து சேர்ந்தது மகிழ்ச்சி. நீங்க என் மேல பொழிஞ்ச அன்புக்கும் பாசத்துக்கும் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். பிக் பாஸ் பங்கேற்பாளர்களுக்கு நீங்க கொடுத்த தீவிர ஆதரவு தான் இந்த நிகழ்ச்சியா இந்தியாவிலேயே சிறந்த நிகழ்ச்சியா மாத்தி இருக்குது. ஒரு நெறியாளரா உங்க கூட சேர்ந்து பயணிச்சு என்னோட எண்ணங்களையும் அறிவையும் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல மகிழ்ச்சி. இது மூலமா என்னாலையும் நிறைய கத்துக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு நன்றி. பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கும் விஜய் டிவி குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக மாற்றின அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வர இருக்கிற சீசன் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இப்படி கமல்ஹாசன் சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கான செட்டு போடுற வேலை தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் சில நாட்களுக்கு முன்னாடி தகவலும் வெளியாகிருச்சு. அதே நேரத்தில் கமல்ஹாசனோட சம்பள பேச்சுவார்த்தை நடந்ததை தொடர்ந்து அதில் கமல்ஹாசன் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவை எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் கமல்ஹாசனுக்கு பதிலாக நடிகர் சிம்பு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் முதல் சீசன்ல இருந்து 7 சீசன்களை வரை தொகுத்து வழங்கி இருந்தாலும் அவங்களுக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் கமல்ஹாசனுக்கு பதிலாக சிம்புவும் நடிகை ரம்யா கிருஷ்ணனும் தான் தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அந்த எபிசோடும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புல இருந்துச்சு. அதனால அவங்களே திரும்பவும் இந்த சீசனை தொகுத்து வழங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.